அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 59 அல் ஹஸ்ர் படை திரட்டல். வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹுவை போற்றுகின்றன, அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر ما ظننتم أن يخرجوا وظنوا أنهم مانعتهم حصونهم من الله فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار. வேதமுடையோரில் இறை மறுப்பாளர்களாக இருந்தோரை அவர்களின் வீடுகளிலிருந்து முதல் படை திரட்டலில் அவனே வெளியேற்றினான். அவர்கள் வெளியேறுவார்கள் என நீங்கள் நினைக்கவில்லை. அல்லாஹ்விடமிருந்து தமது கோட்டைகள் தம்மை பாதுகாக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நினைத்து பார்க்காத இடத்தில் இருந்து அவர்களிடம் அல்லாஹ் வந்தான். அவர்களின் உள்ளங்களில் திகிலை ஏற்படுத்தினான். அவர்கள் தமது கைகளாலும் இறைநம்பிக்கை கொண்டோர் கைகள் மூலமாகவும் தமது வீடுகளை அழித்துக் கொண்டனர். அறிவுடையோரே, படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். ولولا أن كتب الله عليهم الجلاء لعذبهم في الدنيا ولهم في الآخرة عذاب النار. நாடு கடத்துவதை அவர்கள் மீது அல்லாஹ் விதித்திருக்காவிட்டால் இவ்வுலகத்திலேயே அவர்களை தண்டித்திருப்பான். மேலும் அவர்களுக்கு மறுமையில் நரக வேதனையும் உண்டு. ذلك بأنهم شاقوا الله ورسوله ومن يشاق الله فإن الله شديد العقاب. அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அவர்கள் மாறு செய்தனர் என்பதே இதற்கு காரணம். யாரேனும் அல்லாஹுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் ஆவான். ما قطعتم من لينة أو تركتموها قائمة على أصولها فبإذن الله وليخزي الفاسقين. போர்க்களத்தில் எதிரிகளின் பேரீச்ச மரங்களை வெட்டியது அல்லது நீங்கள் அவற்றை வெட்டாமல் வேர்களில் நிற்குமாறு விட்டுவிட்டது அல்லாஹுவின் நாட்டப்படியும் பாவிகளை அவன் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் நடந்தது. وما أفاء الله على رسوله منهم فما أوجفتم عليه من خيل ولا ركاب ولكن الله يسلط رسله على من يشاء والله على كل شيء قدير. அவர்களிடமிருந்து அல்லாஹ் தனது தூதருக்கு எதை போர்க்கள செல்வமாக கொடுத்தானோ அதை கைப்பற்றுவதற்காக நீங்கள் குதிரையையோ ஒட்டகத்தையோ ஓட்டிச் செல்லவில்லை. மாறாக அல்லாஹுவே தான் நாடியோர் மீது தனது தூதர்களை ஆதிக்கம் செலுத்த வைக்கிறான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். أفاء الله على رسوله من
أهل القرى فلله وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل كي لا يكون دولة بين الأغنياء منكم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. இந்த ஊர் மக்களிடமிருந்து தனது தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய போர் செல்வங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும். உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டும் செல்வம் சுற்றி வரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு ஏவுகிறான். தூதர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன். للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. அச்செல்வம் தமது வீடுகளையும் உடைமைகளையும் விட்டு வெளியேற்றப்பட்டு இஸ்ரத் செய்து வந்த ஏழைகளுக்கும் உரியதாகும். அவர்கள் அல்லாஹ்வின் அருளையும் பொருத்தத்தையும் தேடுகின்றனர், அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் உதவி புரிகின்றனர். அவர்கள்தான் உண்மையாளர்கள். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அவர்களுக்கு முன்பே இறை நம்பிக்கையுடன் இவ்வூரில் மதினாவில் வசிப்பவர்கள் தம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வருவோரை நேசிக்கின்றனர். அவர்களுக்கு கொடுக்கப்படுவது பற்றி தமது உள்ளங்களில் சிறிதும் பொறாமை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தமக்கு தேவை இருந்த போதும் தம்மை விட ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றனர். தம்மிடமுள்ள கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அவர்களுக்கு பின் வந்தோர், எங்கள் இறைவனே, எங்களையும் இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்திக் கொண்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. இறை நம்பிக்கை கொண்டோர் மீது எங்கள் உள்ளங்களில் குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. எங்கள் இறைவனே, நீயே கருணை உள்ளவன், நிகரில்லா அன்பாளன் என்று இறைஞ்சுகின்றனர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.